வர்க்கீஸே மக்களே. நான் வாரமா. சொல்லுங்கம்மா. மக்கா, ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னைக்கு திடீர்னு ஃபோன் போட்டாங்க வர்க்கீஸே. அப்புறம் அந்த பொண்ணுக்கும் ஓகேவாமா? அதான் கல்யாணத்தை பற்றி மேற்கொண்டு பேசலான்னு ஃபோன் போட்டாங்க. நானும் வர வெள்ளிக்கிழமைக்கு பூ வைக்க வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ வர வெள்ளிக்கிழமையா? அது நாளை கழிச்சு மறுநாள்மா. ஏன் இவ்வளோ சீக்கிரமா? நான் தான் மக்களே சீக்கிரமா வைக்கணும்னு சொன்னேன். அப்படியா? அதான் மக்களே, நாளை கழிச்சு மறுநாள்ல நாளைக்கு காலையில நார்வேல் வரைக்கும் போயிட்டு வாமக்கா. கூட செல்வாவையும் கூட்டிட்டு போ. நான் லிஸ்ட் கொடுக்குறேன், அதுல என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. ஏமா காலையிலேயே போகணும்? சாயங்காலமா போனால. இல்ல மக்களே, நிறைய பூவெல்லாம் வாங்கணும். பூவெல்லாம் வாங்கினா தொடுத்து வைக்கணும்ல. நிறைய பூ வாங்கணும்னா நீங்க ஒண்டி எப்படிமா தொடுப்பீங்க? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதான் ராணி, தேவி, வசந்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, நாங்க எல்லாம் சேர்ந்து தொடுத்து வச்சிருவோம். சரிம்மா. செல்வா எங்க மக்களே? அவன் அவங்க வீட்டுல இருப்பான். இல்ல, எக்ஸாம் முடிச்சு வந்ததுல இருந்து இன்னும் வீட்டு பக்கமே வரலையே, அதான் கேட்டேன். சரி, எதுவும் வேலையா இருப்பான். நீ செல்வாவை கூப்பிட்டு இப்பயே பேசி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையிலே போய் 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு வாங்க. என்னம்மா வாங்கிட்டு வரணும்? வா செல்வா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். 100 வயசு. இல்லம்மா, எங்கேயும் போகணும், காலையிலே கிளம்புங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஐயே, உனக்கு விஷயம் தெரியாதா? அது சரி, எக்ஸாம் போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் இந்த வீட்டு பக்கமே வரல, உனக்கு எப்படி தெரியும்? என்னம்மா விஷயம்? நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? வர்கீஸ்க்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தேன்னு சொன்னல. ஆமா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னைக்கு ஃபோன் போட்டாங்க. அவங்க பொண்ணும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான். அப்படியா? என்ன செல்வா, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பேன்னு பார்த்தா அப்படியே நிக்கிறேன். இல்லம்மா, நீங்க திடீர்னு சொல்லிட்டீங்களா, அதான் வாயடிச்சு போயிட்டேன். அது சரி, அதான் இப்போ வர வெள்ளிக்கிழமைக்கு போய் பூ வச்சுட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பூவு? பூ வைக்க போகிறோமா? அதுக்கு தான் சாமானை வாங்குறதுக்கு காலையில் கிளம்ப சொல்கிறீங்களே? ஆமாம், தாம்பாள தட்டில் வைக்கிறதுக்கு பொருள், பழம், பூவு இதெல்லாம் வாங்கணும்ல. காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நைட்டுக்கு நாங்கள் பூ தொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். காலையில் தாம்பாள தட்டு ரெடி பண்ணிடுவோம்ல. ஆமாம், கண்டிப்பாக. சரிம்மா, பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். லிஸ்ட் போட்டு வைங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்களே. என்ன விஷயம் செல்வா? அதுவும் உங்கள் பையனை பற்றி. அப்படியா? என்னத்தை மறந்தேன்னு தெரியலையே. உங்கள் பையனோட விருப்பம்? விருப்பமா? அவன் விருப்பத்தோடி தானே இதெல்லாம் முடிவு பண்ணுறேன். சூப்பராக துணி வாங்குறது இல்லை, அதான் அவன் விருப்பத்தோடு எடுக்க வேண்டிய துணியை எடுக்கலையே, அதை விட்டுட்டீங்களே. ஆமால, ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் செல்வா. நாளைக்கு போனா நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கிற பொருள் வாங்குறதுக்கே டைம் போயிடும். இப்போ மணி 5 தானே ஆகு. நானும் வர்க்கீஸும் 6 மணிக்கா போய் துணி எடுத்துட்டு வந்துடுறோம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி சரி, போயிட்டு வாங்க. இன்னைக்கு 6 மணிக்கான போய் துணி எடுத்துக்கிட்டு வாங்க. போலாமா வர்க்கீஸே? போலாம். சூப்பரா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. 5 மணி ஆகு, குடிச்சிட்டு 6 மணிக்கா கிளம்புறோம். சரி சரி, உட்காரு. செல்வா, நல்ல வேலை நீயும் ஒத்துக்கிட்ட செல்வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயே ஓகே சொல்லிட்ட, இனிமே உன்னை மாத்தவா முடியும்? உன் விருப்பம். தேங்க்ஸ் செல்வா. நீ கூட ரொம்ப பிடிவாதமா இருப்பியோன்னு நான் நினைச்சேன். எனக்கு ஒரே கவலையா இருந்துச்சு, நீ என் பக்கத்துல இருக்க மாட்டேன்னு. சரி வர்க்கீஸு, நம்ம துணி எடுக்க போவோம். சரி வா, உள்ள போலாம். நீ போ வர்க்கீஸு, ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். சரி. நான் மாறிட்டேன்னு எப்படி வர்க்கீஸு இவ்வளவு சீக்கிரமா நம்பிட்டு போற? முள்ளால எடுக்கணும், அது மாதிரி ஒன்ன உன் ரூட்ல போய் தான் கவுக்கணும். வாங்க வாங்க, சர்ச்சுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டு வந்துட்டீங்களா? உன் வேண்டுதல் தான் போல சின்ன பொண்ணு. நீ போனதுல இருந்து எல்லாமே நல்லதா நடக்குது. என்னப்பா சொல்றீங்க? ஏடி, இப்படி பணமர மாதிரி வளர்ந்திருக்கியே, உனக்கு அறிவில்ல? ஏமா இப்பதான் வந்தா அதுக்குள்ளே திட்டுற? மாடி, நேரம் காணுமாடி, வரக்கூடிய நேரமா இது? ஏமா 4 மணிக்கு தானே சர்ச்சுக்கு போனேன், அதான் 5 மணி ஆயிட்டு வந்துட்டேனே. 1 மணி நேரம் தானே. அசால்ட்டா சொல்றல 1 மணி நேரம் தானே. இந்த 1 மணி நேரத்துல என்ன நடந்துருச்சு தெரியுமா? என்ன பிரளயம் வந்துருச்சா? நாளை மறுநாள் உன்னை நம்பி ஒரு அம்மா உனக்கு பூ வைக்க வராங்க. ஏம்மா என்னம்மா சொல்ற? ஏடி, அதான் நீ ஒத்துக்கிட்டல கல்யாணத்துக்கு? ஒத்துக்கிட்டேன்டா, அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமாவா? மாரி 7 வருஷம் சென்று வர சொல்லிட்டா. கேசரி கிண்டி காஃபி போட்டு வச்சிருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டு 6 மணிக்கான நாம நார்வேல் கிளம்பி போறோம். போய் நல்ல புது துணியா எடுத்துக்கிட்டு மேக்கப் காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரலாம். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ அதுக்குள்ள காஃபி சூடு பண்ணி வை. மகாராணி உத்தரவு போட்டுட்டு தான் போறாங்க. உம்மர வளர்ப்ப பாத்தீரா? ஒன்னும் இல்ல சொல்றதுக்கு. உமா, அம்மா நீயும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா, காஃபி எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு எல்லாரும் போலாம். சரி. அப்பா. சொல்லுமா. அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? ராஜேஷ் கிட்ட இனிமேதாமா சொல்லணும். நாம தான் இப்போ 6 மணிக்கு நார்வேலுக்கு போறோம்ல, அப்படியே வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ராஜேஷையும் கூட்டிக்கிட்டு ஒன்னா போலாம். சரிப்பா.
எல்லாரும் வாங்க, கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பிட்டேன். சிலிண்டர் பார்த்துட்டு வந்தேன். எங்கங்க சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏன் வாங்கம்மா, கிளம்பிட்டோம். அதோ வாரம்மா, கிளம்பலாமா? உமா எங்க சின்ன பொண்ணு? மா, காஃபி குடிக்கும் போது இதே கேள்வி தான் கேட்டேன். நான் எத்தனை வாட்டி சொல்றது, அவ அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அங்க போயிட்டு தானே நம்ம நார்வேலி கிளம்ப போறோம். அப்ப நம்ம கூட அப்படியே வந்துருவா. சரி 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 வாங்க கிளம்புவோம். புது நம்பரா இருக்கு. ஒருவேளை அவங்களா தான் இருப்பாங்களோ. ஹலோ ஹலோ, நான் உமா பேசுறேன். கொடுமை கொடுமைன்னு வெளியில போனா அங்க ஒரு கொடுமை தலையை விரிச்சு ஆடுதான். என்ன சொல்றீங்க? உங்களை சர்ச்சில் பார்த்துட்டு நேரா வர்க்கீஸ் வீட்டுக்கு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்டது நடந்து முடிச்சிருக்கு. வர்க்கீஸோட அம்மா அவைய பார்த்து வச்ச பொண்ணுக்கு நாளை மறுநாள் கழிச்சு பூ வைக்க போறாங்களாம். நாளை கழிச்சு மறுநாள் பூ வைக்க போறாங்களா? இங்கேயும் நாளை கழிச்சு மறுநாள் தான் சின்ன பொண்ணுக்கு பூ வைக்க ஒரு ஃபேமிலி வராங்களாம். என்னங்க சொல்றீங்க? இப்ப என்ன பண்றது? ஆமா, எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. சரி ஒன்று பண்ணுங்க, இப்போ ஒரு 6 மணிக்கு நாங்கள் சின்ன பொண்ணுக்கு நார்வேல் வரைக்கும் துணி எடுக்க போறோம். உங்களால அங்கே வர முடியுமா? அதெல்லாம் வந்துருவேன், ஈஸி தான். ஏன்னா இன்னைக்கு நாங்களும் பிளான் போட்டிருந்தோம் வர்க்கீஸ்க்கு புது துணி எடுக்க. நீங்க எந்த கடைன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறேன். நார்வேல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எஸ்எஸ் ஷோரூமுக்கு தான் போறோம். அங்கேயே வந்துருங்க. ஓ, அந்த கடைக்கா? சரி சரி, நாங்களும் 6 மணிக்கு தான் கிளம்புறோம். சரி, அப்போ 6 மணிக்கு கடையில பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று, நானும் சின்ன பொண்ணு மட்டும் வரல, மொத்த குடும்பமே வரோம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அப்ப 6 மணிக்கான அங்க பார்க்கலாம். உமா, வாரமா. என்ன எல்லாமே கை மீறி ஸ்பீடா போகுது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல செல்வா, விட்டுறாத. ராஜேஷ், ராஜேஷ், அதோ வாரு. இப்ப எதுக்கு அடிச்ச பைத்தியக்காரி? கதவு தட்டுறது கூட கேட்காம அப்படி என்னடி சிந்தனை உனக்கு? அதான் வந்துட்டல, போய் திறக்க வேண்டியதானே? ஆமா, நான் உன்னோட 10 வயசு குறைவில்லை. என்னம்மா சவிதா, எவ்வளவு நேரமா கருவு தட்டிட்டு இருக்கிறோம்? ஐயா மன்னிச்சுக்கங்கண்ணே, இந்த கிறுக்கி இங்கதான் இருந்தா. அவ திறப்பான்னு சொல்லிட்டு நான் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வாங்கண்ணே, உள்ள வாங்க. ஏன் உமா, கொஞ்சம் அம்மாக்கு ஒரு துணையா இருக்கலாம்ல? இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த வேலை சொன்னாலுமே நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஏனே, நீயே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு. பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடு மாதிரியே இருக்குது. இவ வீட்டுக்கு வந்து முழுசா 1/2 மணி நேரம் தான் ஆகுதுன்னு, அதுக்குள்ள இந்த வீட்டை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு பாருங்க. மனுஷன் இருக்கிற மாதிரியா இருக்குது, வீட்டுக்குள்ள என்னமோ வானரம் பூந்த மாதிரியே இருக்குது. சின்ன பொண்ணு வாமா, நீ ஏமா வெளியில நிக்கிற? இடமே இல்லையே. நிக்கிறா பாரு, அப்படியே தள்ளி போடி. இப்ப கூட பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொல்றாள் பாரு. அவ போய் உட்கார்ற வேலையை தான் அவ பாப்பா. உன் பொண்ணு ஒன்ன மாதிரி தானே இருப்பேன். ஏ உமா, எங்க அம்மா என்ன அழகா கேசரி கிண்டி காஃபி போட்டு வச்சிருந்தாங்க தெரியுமா? சாப்பிட்டு வந்திருக்கலாம். தலையெழுத்து சின்ன பொண்ணு, வேற என்ன சொல்ல? அங்கனே அழகா காஃபி குடிச்சிட்டு கேசரி தின்னுட்டு வந்திருக்கலாம். எனக்கு கொழுப்பு குஞ்ச நஞ்ச இல்ல சின்ன பொண்ணு. இங்க வந்து ஒரு காஃபி வச்சு குடிக்கலான்னு பார்த்தா வாயில வைக்க முடியல. ஏன் உமா அப்படி சொல்ற? அவ்வளவு மோசமாவா இருந்துச்சு காஃபி? அதை ஏன் கேக்குற சின்ன பொண்ணு? இந்த வீட்டுல காஃபி எப்படி குடிக்கணும்ன்ற ஒரு முறை இருக்கு. காஃபியை நாக்குல படாம கப்புட்டு குடிக்கணும். நாக்குல பட்டுட்டா உடனே வாந்திதான். பாருங்கனே எப்படி சொல்றா. ஏ சின்ன பொண்ணு, சும்மா இருடி. சரி விடுமா. ராஜேஷ் எங்க? அவர் உள்ளதான் இருக்கிறாருன்னு, மூச்சு கை கால் கழுவிட்டு வரேன்னு சொன்னாரு. இன்னும் முகவரி இல்ல. சரி அண்ணே உட்காருங்க, நீங்க ஏன் நின்னுக்கிட்டே பேசுறீங்க? நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன், நீங்க உட்காருங்க. பரவாயில்லையே, 2 பேரும் உட்காந்துக்கிட்டீங்க. இங்க உட்காரு மேரி. இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன். ஜேம்ஸ், வாழ எப்போ வந்தா? இப்பதான் வந்த ராஜேஷ். என்ன விஷயம் ஜேம்ஸ், குடும்பத்தோடி வந்திருக்க? அதுவும் இன்னைக்கு ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கியே. நல்ல விஷயம் தான் ராஜேஷ். என்னப்பா கொஞ்சம் சொல்ல, நானும் சந்தோஷப்படுவேன்ல. ஏற்கனவே சொன்னல ராஜேஷ், எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, திருவிழால என் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு. ஆமா, அவர் தான் என் பொண்ணுக்கு பேசி முடிச்சிருக்கேன். எப்பல என்கிட்ட சொல்லவே இல்ல. சும்மாதான் ராஜேஷ், திருவிழா நேரத்துல பேசி வச்சிருந்தேன். இப்பதானே எக்ஸாம் முடிஞ்சிச்சு. சின்ன பொண்ணு கிட்ட கேட்டேன், அவங்களும் அவங்க பையன் கிட்ட கேட்டிருக்காங்க. 2 பேருமே சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அதான் அவியலுக்கு போன் போட்டு சொன்னேன். அவிய திடீர்னு வார வெள்ளிக்கிழமை பூ வைக்க வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வார வெள்ளிக்கிழமையா? நாளை கழிச்சு மறுநாளா? ஆமா ராஜேஷ், அதான் சின்ன பொண்ணுக்கு அப்படியே புது துணி எடுத்துக்கிட்டு வரலான்னு நார்வேல் வரைக்கும் போறோம். ஓ அப்படியா, சரி சரி, நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்கா ஜேம்ஸ். இப்பதான் கிளம்பணும். சரி, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். நீ வருவல? வேலை எதுவும் இல்லையே? வேலை எதுவும் இல்ல ஜேம்ஸ், வரேன். சரி, அப்ப எல்லாம் ஒன்னா போயிட்டு வந்துடலாமே. வாரியாமா, நார்வேலுக்கு எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்துடலாம். ஐயே இல்லண்ணே, வீட்டுல வேலை கிடக்கு. பேசி முடிச்சா கல்யாணத்துக்கு எப்படி ஜவுளி எடுக்க போவீங்கல்ல, அப்ப வரேன். ஆனா இப்பவே ஒண்ணு சொல்லிடுறேனே. என்னதுமா? சின்ன பொண்ணு கல்யாணத்துல என் சாரி மட்டும் தான் அழகா இருக்கணும். அப்போ எதுக்கு பொண்ணுக்கு சாரி? சின்ன பொண்ணு இப்படியே பேண்ட் சட்டையில வந்து மணமேடையில உட்காந்துருவா. கல்யாண பொண்ணுக்கு எடுத்த சாரியை நீ கட்டிட்டு வா. சரி கிளம்பலாமா ராஜேஷ்? கிளம்பலாம், போலாம்.
பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ ஆ